ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனா சமையலறை. இன்றைக்கி அரைச்சி வச்ச கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம், ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்பு, ஒரு 2 பட்டை, ஒரு ஸ்டார் பூ, கொஞ்சோண்டு கடற்பாசி, 2 லவங்கம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேணாம். மிளகுலாம் பொரிஞ்சு மேலே விழும், கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பழுத்த 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதை 2 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை சேர்த்துக்கிறேன். தேங்காயும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது லைட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேன் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெயை விட்டு ஒரு 2 வெங்காயத்தை நான் நீல வாக்கில் பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 3/4 கிலோ சிக்கனை சுத்தமாக எடுத்து கழுவி வச்சுருக்கேன், அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நான் பிராய்லர் கோழி தான் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டுக்கோங்க. நல்லா வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்திங்கன்னா சிக்கனில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா சிக்கன் ஒயிட் கலரில் இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. மஞ்சள் பொடியை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் போல் நான் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கலாம். லைட்டாக எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகணும். லைட்டாக எண்ணெயிலே இந்த மாதிரி வறுக்கும்போது உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கறியிலலாம் இறங்கும். உப்பு காரம் எல்லாம் இறங்கி கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். நான் மசாலா அரைச்ச மிக்சியில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு ஒன்று போல் கிண்டி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்குது, கறியும் வெந்துருச்சு. பொடியை நறுக்கி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 4-5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட அரைச்சி வச்ச கோழி குழம்பு தயாராகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.